டிவிகே, டிஎம்கே இது 2 பேரோட பிளானுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆக்டரா அவரை பார்க்கணுன்ட்டு போய் தான் இவ்வளோ ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சு. இதனால் அவர் மேலே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க வந்து மக்கள் சைடில் தான் வந்து தப்பு இருந்துச்சு. ஜனங்க தாங்க பைத்தியக்காரங்க கூட்டம் சேர்றது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து விஜய் என்ற கேரக்டருக்கோசம் ஆளுங்க சேர்றாங்க. அந்த இடத்துல விஜய் இல்லைன்னா வேற ஒருத்தர் இருந்தால் அந்த கூட்டம் வருமா? ஸோ நம்ம தானே இப்போ யார் ரெஸ்பான்சிபிள், யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். மக்கள் வந்து ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்கு கும்பலாக கூடுறாங்க. மக்கள் இலவசம் வாங்குறதுக்கும் கூட்டத்தில் முண்டியடித்து சாவாங்க. இது எல்லாமே சகஜம்தான். ஆக்சுவலி அந்த செத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 20 35 வயசு பசங்க. ஒரு வாழ்நாள் காலம் வந்து 60 வயசு இருக்குமா? 2 தலைமுறை, ஒரு தலைமுறையை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த தலைமுறை வீட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு. ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தவங்க வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வரதும் பின்னாடி போகிறதும் இப்படி இருக்கும்போது அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவர் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஒரு சாதாரண சினிமாவில் வரதுக்கே வந்து ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. ஒருத்தர் பெரிய ஆளாகனா, ஒருத்தர் ஒரு 40 60 வருஷமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட் அரசியல் இருக்கும்போது புது ஆளை வர வச்சிருவாங்களா? சாதாரணமாக வந்துடுவார் அவர் அன்னைக்கு அங்கே இருந்து பார்க்க முடியல, எதுவும் அது ஆறுதல் சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற உணர்வு இருந்திருக்கு இல்லையா, அது பாராட்டுறோம். நல்லது தான். டாப் மோஸ்ட் ஆக்டர் எல்லாத்தையுமே வந்து உதறி தள்ளிட்டு அரசியலில் இறங்குறாரு. ஸோ வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒரு இதுக்கப்புறம் அரசியல்வாதியாக தான் பார்க்கணும், ஒரு ஆக்டராக பார்க்கக்கூடாது. இப்போது இந்த 8 மணி நேரம் 10 மணி நிற்கிறாங்களே, அவங்க மைண்டு எதை வச்சு நினச்சி போகும்? அந்த விஜயண்ட கேரக்டர் இருந்துச்சு தானே. அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பிளைண்டு தானே, அவுட்டு தானே. அரசாங்கமும் அதை நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்க என்ன நினச்சாங்க, ரசிகர்கள் பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற இதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. இந்த கூட்ட இதில் தள்ளுமுள்ள ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு. கரூரில் வந்து இப்போ ஒரு விஜய் பிரச்சாரத்தில் வந்து 40க்கும் மேற்பட்ட பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கேனால் இறந்தாங்களா, இல்லை வந்து டிஎம்கே பிளான் நடந்ததா உள்ள? இதில் வந்து டிவிகே, டிஎம்கே இது 2 பேரோட பிளானுன்னு சொல்ல முடியாது. கரூரில் நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் சாரால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் பிரச்சாரம்னு சொல்லிட்டு தான் அங்கே போனது. மக்கள் மேலே இருந்த தப்பு, மக்கள் வந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், குழந்தைங்கள கூப்பிட்டு வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, அந்த மாதிரி நிறைய அறிக்கை சொல்லியிருந்தார். மக்கள் வந்து அதை யாரும் கேட்கல. அவர் ஆக்டராக அவரை பார்க்கணுன்ட்டு போய் தான் இவ்வளோ ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சு. இதனால் அவர் மேலே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க வந்து மக்கள் சைடில் தான் வந்து தப்பு இருந்துச்சு. பொதுவாக வந்துங்க ஜனங்க தாங்க பைத்தியக்காரங்க கூட்டம் சேர்றது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து விஜய் என்ற கேரக்டருக்கோசம் ஆளுங்க சேர்றாங்க. அந்த இடத்துல விஜய் இல்லைன்னா வேற ஒருத்தர் இருந்தால் அந்த கூட்டம் வருமா? ஸோ நம்ம தானே இப்போ யார் ரெஸ்பான்சிபிள், யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 43 பேர் இறக்குறது, 41 ஏதோ கன்சீவான 2 லேடிஸ் வேறு இறந்துருக்காங்களாம். ஆக்சுவலி அந்த செத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 20 35 வயசு பசங்க. ஒரு வாழ்நாள் காலம் வந்து 60 வயசு இருக்குமா? 2 தலைமுறை, ஒரு தலைமுறையை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த தலைமுறை வீட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு. இதில் யாரும் பிளான் பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. மக்கள் வந்து ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்கு கும்பலாக கூடுறாங்க. மக்கள் இலவசம் வாங்குறதுக்கும் கூட்டத்தில் முண்டியடித்து சாவாங்க. இது எல்லாமே சகஜம்தான். இப்போ அவர் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணலண்ணா. இப்போ டைமுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த டைமுக்கு அவர் வந்திருந்தாருன்னா இந்த இஷ்யூ நடந்திருக்காது. அதாவது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு அவரை வந்து இந்த கரூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆயிடுச்சு. அந்த மீட்டிங் இதுக்கு போகிற இதுக்கு வந்து ரொம்ப டைம் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. உள்ளே அலோவ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே வந்து பைபாஸில் 2 3 ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தவங்க வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வரதும் பின்னாடி போகிறதும் இப்படி இருக்கும்போது அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவர் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவர் வந்து வராதிங்க, பின்னாடி வராதிங்க, கூட வராதிங்க, பஸ்ஸு சைடில் வராதிங்கன்னு கையை காமிச்சிட்டு தான் வராரு. ஸோ இதனால் வந்து கூட டிலே ஆகிருக்கலாம். ஏன்னா அவர் சொன்ன டைமுக்கு வரலன்றது வந்து மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். பைத்தியக்காரத்தின் உச்சம் அதெல்லாம். இது எப்படி சொல்கிறது, நாளைக்கு இறந்து போன வீட்டில் யாராவது விசாரிச்சான்னு வச்சுக்கலாம், எப்படிமா உங்கள் பையன் இறந்தான்னு கேட்டால் இந்த மாதிரி விஜய் மாநில போய் இறந்தாங்கன்னா காரி துப்ப மாட்டாங்க.
ஒரு இறக்கறதுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் இறந்தானா அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஒரு ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்ய இறந்தா பரவாயில்ல. ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு 43 பேரை இறக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது இது தமிழ்நாடு முன்னாடி போதா இல்லை பின்னாடி வருதான்னு தெரியல. தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குன்னா வட மாநிலம்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. தமிழ்நாடு வந்து லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கு, மக்கள்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங் நல்லா இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்த்தா காரி தான் துப்புறாங்க. நகரில் 2000 ரூபா கொடுத்தாங்க வெள்ள நிவாரண நிதி. கேட்ட உடச்சிட்டு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாச்சு, அங்கே வாங்க பணம் தாரேன்னு சொல்லியாச்சு. அப்போ தான் எல்லாருக்கும் பணம் இருக்கு. அதுலேயும் ஆர்வம் அவசரம். கேட்டை திறக்கிறான், முண்டி அடித்து மேலே மிதித்து அடுத்தவன் உயிரை ஜனங்களை இன்னும் பார்க்குறது இல்லை. இங்கேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்க காற்று கிடந்திருக்காங்க. காற்று கிடந்து அவ்வளோ பேரும் பசியில் இருந்திருப்பான், சாப்பிட்ருப்பான், பாதி பேர் சாப்பிடாம இருந்திருப்பான். அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இல்லை அப்படின்னாங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ஜனங்கள், முட்டாள் ஜனங்கள் அங்கே போய் காற்று நின்னது அது அவங்க தவறு. ஒருத்தன் வரான், நடிகர் வரான்னா ஒரு 2 மணி நேரம் நின்று பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது வழிபோக்கில் வேடிக்கை பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு சினிமாவுக்கு போனாலே 2.5 மணி நேரம் ஒழுங்காக உட்காந்து பார்க்க முடியல. சினிமா நடிகன் வரான்னா 7 மணி நேரம் ஏன் வீதியில் நிற்கிறான், சோறு தண்ணி இல்லாமல் குழந்தைய தூக்கிக்கிட்டு. அது வந்து கரூரில் அந்த ரீசன் ஆச்சுன்னா கூட்ட நெரிசல்னால போக முடியல அப்படின்ற மாதிரி. ஆனால் நாமக்கலுக்கே அவர் வந்து 8:30 வருவன்ற மாதிரி சொன்னார். ஆனால் சென்னையிலேருந்து கிளம்புனதே அவர் 8:30 தானே கிளம்புனாரு. அவர் சாதாரணமான ஆளாக இருந்தால் பரவாயில்லைங்க. அவர் வந்து ஒரு 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 டாப் மோஸ்ட் ஆக்டர். அவர் டாப் மோஸ்ட் ஆக்டர். எல்லாத்தையுமே வந்து உதறி தள்ளிட்டு அரசியலில் இறங்குறாரு. ஸோ வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒரு இதுக்கப்புறம் அரசியல்வாதியாக தான் பார்க்கணும், ஒரு ஆக்டராக பார்க்கக்கூடாது. நம்ம நம்பி விஜய் நம்பி போகிறோம். ஸோ அவர் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் அவர் போகிறது அந்த மாதிரி வர வைக்கிறாங்க. அந்த கரிஷ்மா தானே அவர் ஆர்டிஸ்ட். இப்போ நிஜத்துக்கும் நிழலுக்குமே வித்தியாசம் தெரியலையே. சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க அந்த பைத்தியக்கார ஜனங்க. அது உண்மையிலே கூட்டத்தை தாங்க சொல்லணும், மக்கள் தான் திருந்தணுங்க. இப்போ எல்லாரும் நம்ம போகிறோன்னா ஒரு பாதுகாப்பு அங்கே இருக்கும்னு நினச்சி தானே மக்களும் போவாங்க. இப்போ நீங்க நிக்கிறீங்க, ஒருத்தர் வெயில் நிக்கிறாங்க, ஒரு 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 ஹியூமன் பாடி எவ்வளவு நேரம் தாங்கும்னு தெரியாதா? இப்போ அவராலே நிக்க முடியுமா? பொதுமக்கள் வந்து ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி நடந்து போச்சு. நடந்ததுக்கு இதுக்கு யார் பொறுப்பு, நீ பொறுப்பு, நான் பொறுப்புலாம் பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு குழந்தைய கொண்டு வந்தான்னா அவள் தான் பொறுப்பு. அவன் ஏன் அந்த கூட்டத்துக்குள்ளே குழந்தைய தூக்கிட்டு வரா? அவள் குழந்தை தானே, 10 மாதம் பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்குது. அவள் வந்து இந்த நடிகன் நம்ம நாட்டை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு இங்கே வந்து நிற்கிறா. 7 மணி நேரம் நிற்கிறா. அவளுக்கெல்லாம் வேணும் மண்டையில் மூளை. புருஷங்காரன் சொல்லியிருப்பான் போவாதன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்த்தே ஆகணுன்ட்டு ஓடிடுவாங்க. இது இயற்கையாக மனிதர்களுடைய மைண்ட் செட்டு. உள்ளே வரும்போதே, அவர் வண்டி வரும்போதே நிறைய அப்டாக்கிள்ஸ் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி, அந்த ரூலிங் பார்ட்டினால பிரச்சனை இருந்திருக்குமான்றது சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து பொறுப்பு வந்து மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்கள் என்ன வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து போகிற அந்த பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு பாதுகாப்போடு போகணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவரை பார்க்க போகிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அவரை வந்து அரசியல்வாதியாக பாருங்க. இப்போ ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, உள்ள பூந்து ஆள் வந்து உள்ள பூரட்டும் பூராம போகட்டும். எனக்கு தெரிஞ்சு அந்த மூணு அந்த விஜயன்ற கேரக்டர் தான் பூந்தால். இப்போ அது எப்படி, அது என்னத்த சொல்றது? ஆனால் இதோ கூட்டம் தான் இந்த நாமக்கல்லையோ இருந்தது, திருச்சிலையோ இருந்தது. ஆனால் இந்த இஷ்யூ வந்து இங்கே தானே ஆச்சு. ஸோ வந்து இறந்ததுனால இஷ்யூ ஆச்சு. இறக்காம இருந்திருந்தா அதுதான், அது ஒரு பிளானாக கூட மேபி இருக்கலாம்ல. பிளான் இருக்கணும். இவங்க எங்க அரசியலே ஒரு பிளான் தானுங்க. அரசியல வந்து ஒருத்தர் சாதாரண வர வச்சிருவாங்களா? டிஎம்கேவே பண்ணட்டோங்க, அது இவங்க தானே முறியடிக்கணும். இவங்க வந்து ஒரு சிஎம் போஸ்ட் நிற்க போகிறதா சொல்கிறாங்க, ஒரு பெரிய லெவலில் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? ஒரு சாதாரண சினிமாவில் வரத்துக்கே வந்து ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. ஒருத்தர் பெரிய ஆளாகனா, ஒருத்தர் ஒரு 40-60 வருஷமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட் அரசியல் இருக்கும்போது புது ஆளை வர வச்சிருவாங்களா? சாதாரணமாக வந்துடுவார் அவர். இது ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் அந்த இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வகையில் ஏதோ ஒன்று கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணணும். ஒன்றும் வேண்டாம், தண்ணியாவது ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. கட்சிக்காரன் அவன் என்ன பண்ணுவான், அவன் தலைவரை கூப்பிடுறதுலையும் வர்றதுலேயும்
கூட்டம் காட்டுறதுலேருந்து தான் அவன் நிற்பான். இந்த மாதிரி பார்க்கணும். பட் 41 இறப்புல வந்து ஒரு முன்னாடி வரதுலாம் முன்னாடியே வந்து இப்போ ஜெயலலிதா முன்னாடி வரும்போது அப்பவே எடுத்திருந்தாங்கன்னா டிஎம்கே எப்படி வந்திருக்கும், சாலிடா வந்திருக்கும்ல. ஒரு ஆளை வர வைக்கிறதுக்கு விடாத என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண தான் செய்வாங்க. அதையும் மீறி நீங்க வரணும். அப்படி வரும்போது உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரும்போது இந்த மாதிரி ஜனங்க இந்த மாதிரி தெரியும்ல, இந்த மாதிரி மயக்கம் அடைவாங்க என்னன்ட்டு. கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கே தலை சுட்டுது வீட்டில் டிவியில் பார்க்கும்போது. ஐயோ அந்த கூட்டம் வந்து கடலில் ஐயோ எப்படி தான் இருந்தாங்களே தெரியல. இப்போ ஏதோ கூட்டம் வந்துட்டாங்க, ஏதோ யோசனை இல்லாமல் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பாதுகாப்புன்றது போலீஸ் தந்துருக்கணும்ல. இப்போ விஜயும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும்ல. எல்லாமே மக்கள் மேலேயே இதை டார்கெட் பண்ணி சொன்னாங்கன்னா இப்படி அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று நம்பி வரும். அவங்களும் பாதுகாப்பு தந்துருக்கணும்ல. பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக போலீஸில் பெர்மிஷன் வாங்கி தானே அந்த இடத்துல செஞ்சுருக்காங்க. பெர்மிஷன் வாங்காமல் ஒன்றும் செய்யல. இது போலீஸ்காரங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் ஆட்கள் கூடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தான் அலாட் பண்ணியிருக்கணும். இதில் உளவுத்துறை எல்லாம் அவங்க கையில் இருக்குது. எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, காரில் பின்னாலே ஓடி வர்றதெல்லாம் அவங்களுக்கு செய்தி வரத்தான் செய்யும். நம்மளுடைய முட்டாள்தனத்தை வந்து அவங்க வந்து மைலேஜாக எடுத்துக்கிறாங்க. அந்த கூட்டம் அவங்க நம்பி ஃபேமிலி என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஃபேமிலி ஏன்னா எத்தனை ஃபேமிலி அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் போய் எல்லா நாளும் பார்த்துப்பாரா? ஆக்சுவலாக அவங்க இறந்தவங்களாம் 25-35 வயசுனா அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ இது பேக் போனாக இருக்கும். எனக்கு சத்தியமாக அது பிடிக்கல. அது என்னவோ டிவியில் பேசி என்ன ஆகுதுன்னா நீர்த்து போதோன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க டிவியில், அப்புறம் மறந்துடுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நாளைக்கு ஒரு விஷயம் எடுப்பாங்க. இப்படி தான் முன்னாடி கேபிஏ பால் எடுத்தாங்க, சுத்தமாக மறந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு விஜய், நாளைக்கு யாரோ தெரியல. இதுக்கு விஜயும் பொறுப்பாக முடியாது, கவர்மெண்ட்டும் பொறுப்பாக முடியாது. ஆனால் ஏதோ மனிதாபிமான இதில் நம்ம முதல்வர் வந்து உடனே ஆளுக்கு 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாரு. காயம்பட்டவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. மத்திய அரசாங்கமும் அதே மாதிரி ஏதோ பண்ணியிருக்கு, விஜயும் பண்ணியிருக்காரு. அது அவருடைய பொறுப்புணர்வை காட்டுது. இருந்தாலும் மனிதங்கிற இடத்துல இப்போ நம்மளே ஒரு இடத்துல நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம காரில் ஒருத்தர் தவிர அவனே வந்து விழுந்து இடிச்சிட்டா கூட நமக்கு ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் தான் மனித இயல்பு. இந்த கூட்டம் வந்ததுலனா அது வந்து வேற எதுக்காவது இந்த கூட்டம் வந்திருந்தா சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக? ஆக்சுவலி இந்த கூட்டம் வேலை செய்யிருந்தா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமாவது கிடைச்சிருக்கும்ல. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், அவங்க வீட்டுக்காவது யூஸாக இருக்கும்ல. ஒரு விவசாயத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கோ இல்லை எதுக்குமே ஆள் இல்லைன்றாங்க. இப்போது ஒரு 25,000 பேர் சேர்ந்துருப்பாங்களா? 25,000 சேர்ந்தவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தா அதுவாவது ஈல்டு வந்திருக்கும், ஒரு பொருளாதாரம் வளர்ந்துருக்கும், அவங்க வீட்டுக்கும் நல்லா வந்திருக்கும், அவங்களுக்கும் நாளைக்கு என்ன போகணுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 8 மணி நேரம் 10 மணி நிற்கிறாங்களே, அவங்க மைண்ட் எதை வச்சு நினைச்சு போகும்? அந்த விஜயண்ட கேரக்டர் வச்சு தானே. அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பிளைண்டு தானே, அவுட்டு தானே. ஒரு மணி நேரம்ன்றது, ஒரு செகண்ட்ன்றது ஒரு நாள் அப்படியே திருப்பி போனால் வராதுன்னுவாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டு மந்தை கூட அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். அவங்க ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கால் வலிக்க போய் அவங்களுக்கு ஒரு நாள் நிற்கிறாங்களா, அதோட வலி வந்து 2-3 நாளைக்கு இருக்கும்ல. அப்போ 2-3 நாளைக்கு வேலைக்கு போவாங்களா? போக மாட்டாங்களா? அப்போ அந்த 25,000 பேர் வேலைக்கு போனால் அந்த 25,000 பேர் வேலையை எவன் செய்வான்? ஆனால் இந்த கூட்டத்துல எல்லாம் உள்ள பூந்து நிறைய பேர் இந்த கட்சிக்காரங்க அடிக்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லைண்ணா, டிஎம்கே கட்சிக்காரங்க பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன, அது எப்படி உண்மையாவா இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சிக்காரங்க அதுக்கு தான் முதல்ல சொல்கிறது, அந்த போலீஸ் வந்து சிறந்த பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸுக்கு பட்டியல் தெரியும், எந்த ஏரியாவில் திருடன் இருக்கான், எவன் முள்ள மாதிரி இருக்கான், பிக் பேக்கெட் இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி கூட்ட இடங்களில் நீங்கள் அங்கே தான் கூட்டம்னு இல்லை, ரங்கநாதன் தெருவுக்குள்ளே மிஞ்சி போயாச்சுன்னா ஒரு 20,000 பேர் வருவான். இதில் கிட்டத்தட்ட 40-50,000 பேர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த கூட்டம் நிறைவாக வந்துட்டாலே இந்த திருட்டு பய கொள்ளக்கார பயலுக எல்லா அக்கிஸ்டும் உள்ளே வந்துடுவான். ஏன்னா அவன் தொழிலை பார்ப்பான் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அதுக்காக தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறது. ஒரு 20 பேருக்கு ஒரு போலீஸ் இருந்தால் கூட அதை ஓரளவு சமாளிச்சிருக்க முடியும். ஆனால் போலீஸ் அங்கே டிவியில் பார்க்கும்போது அவ்வளவு நிறைவாக இல்லை. போலீஸு ஏதோ இதோ விஜய் கூட்டம் தானே பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக மெத்தனமாக இருந்துட்டாங்க. இது வந்து கூட்டம் முண்டி அடித்ததில் விழுந்து நசுங்கி செத்தது தான். இது யார் திட்டமிட்டோ யார் இது பண்ணியோ செஞ்சதில்லை. அதுக்காக கூட்டத்தில் இவனுங்க வந்து தள்ளிட்டான், கத்தியை காட்டினான், அடித்தான், மிரட்டினான்னா நாடு அப்படி போயிட்டுருக்கு. நாட்டை நல்வழிப்படுத்தணும், அவ்வளோதான்.